ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்புடைத்து நம்மை வாழ வைக்கும் தெய்வங்களான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இவைகளுக்கு நன்றி. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ உங்களுக்கு டேலினா என்ன, டேலில் எத்தனை டைப் இருக்குது, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்னா என்ன, ஏன் வந்து மேனுவல் அக்கௌண்ட்ஸ் எழுதாமல் கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம், டேலி மாதிரியே அக்கௌண்டிங் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஓரளவு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா? சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி வந்து டேலி லோட் பண்ணுறது, ஒரு கம்ப்யூட்டரில் டேலி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது, அதை எப்படி லோட் பண்ணுறது, அதை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஓகே, நைஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதில் ப்ரோக்ராம், ஆல் ப்ரோக்ராம்ஸ் போங்க. இங்கே டேலின்னு சொல்லி ஏதாவது ஃபோல்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே இருக்கு பாருங்கள், டேலி ERP9. ஸோ இந்த கம்ப்யூட்டரில் டேலி ERP9 இருக்குது. சில கம்ப்யூட்டர்ஸில் டேலி 7.2 இருக்கும், 8.1 இருக்கும், 9.0 இருக்கும், வாட் எவர் இட் மேபி. என்ன இருந்தாலும் சரி, டேலி அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கான்னு பாருங்கள். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே டேலி ERP9 இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், டேலி இப்போ உங்களுக்கு லோட் ஆயிரும். ஸோ வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் டு லோட் த டேலி. என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணணும், ஆல் ப்ரோக்ராம்ஸ் போகணும், அதில் டேலி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். இருந்துச்சுன்னா அதில் எங்கே நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு டேலி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே லோட் ஆயிரும். இதை விட்டு எப்படி வெளியில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதிலே பார்த்தீங்கன்னா கீழே இந்த கர்சரை ஃபாலோ பண்ணுங்க. என்ன ஒரு பாயிண்ட் இருக்க, மவுஸ் பாயிண்டர், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட்டு குவிட்னு இருக்கா, இந்த குவிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டேலி விட்டு நம்ம வெளியில் வந்துடலாம். ரெண்டு ஃபஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டேன், அகெயின் ஒரு கிளிக் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்காக ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குது, உண்மையிலே குவிட் பண்ணி வெளியில் வந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்குது. இங்கே எஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேலி இப்போ க்ளோஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் எ ப்ரொசீஜர் டு லோட் அண்ட் க்ளோஸ் த டேலி. எப்படி பண்ணும், ஸ்டார்ட் பண்ணும், ஆல் ப்ரோக்ராம்ஸ் போகணும், டேலி ஃபோல்டர் செலக்ட் பண்ணும், அதில் டேலி ERP செலக்ட் பண்ணும், டேலி லோட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதில் குவிட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் வந்து முதல் லெட்டர், அந்த ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் ஃபஸ்ட் லெட்டர் தான் வந்து குவிட் பண்ணுது. ஃபஸ்ட் வந்து எனக்கு Q இருக்குது பார்த்தீங்களா, ஸோ வந்து ஜஸ்ட் கீபோர்டில் Q ப்ரெஸ் பண்ணி என்ன போதும், ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், க்ளோஸ் ஆயிரும். அந்த Q நேசாக நோக்கி பார்த்தீங்கன்னா, அப்போ எஸ்ஸுக்கு வந்து முதல் லெட்டர் வந்து ஒய் ப்ரெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் ஆகும், இது க்ளோஸ் ஆயிரும். ஸோ ரெண்டு ப்ரொசீஜர், ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு டேலி செலக்ட் பண்ணி உள்ள போய்க்கலாம். வெளியில் வரதுக்கு மவுஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். அது வந்து ஷார்ட்கட் வந்து ஃபஸ்ட் லெட்டர் தான் வந்து இருந்தது உங்களுக்கு ஷார்ட்கட். ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆல் ப்ரோக்ராம்ஸ் போகிறீங்க, டேலி செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரன்னிங் ஃபைல் இல்லையா, இது எக்ஸிக்யூஷன் ஃபைல். இங்கே வச்சுட்டு ரைட் பட்டன் கிளிக் பண்ணி மவுஸோட வலது பக்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் டூன்னு ஒன்று இருக்கா, அந்த சென்ட்டில் போயிட்டு டெஸ்க்டாப்னு கொடுத்துருங்க. ஸோ டெஸ்க்டாப் தான் வந்து எழுதுது உங்களுக்கு ஓப்பனிங் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஆன் பண்ணி வரக்கூடிய ஸ்க்ரீன் தான் டெஸ்க்டாப் சொல்லும். இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வந்துடும். மவுஸ் பாயிண்ட் அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு ஆரம்பருக்கு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்தீங்களா, அந்த ஐக்கான் வந்துடும். ஸோ இது ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், டேலி லோட் ஆகிடும். ஸோ ஒவ்வொருத்தரையும் ஸ்டார்ட் போய் ஆல் ப்ரோக்ராம்ஸ் போய் டேலியை தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி உள்ளே போகிறத விட ஒரு தடவை நீங்கள் ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக உள்ளே போய்க்க முடியும். வெளியில் வரதுக்கு ரொம்ப சிம்பிள்களே தெரியும். Q ப்ரெஸ் பண்ணினா குவிட், ஒய் ப்ரெஸ் பண்ணினா கன்ஃபர்மேஷன் எஸ், ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன ஆயிரும், உங்களுக்கு டேலி லோட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் டேலி சாஃப்ட்வேரை லோட் பண்ணுறது அண்ட் தென் அதை க்ளோஸ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். செக் பண்ணி பார்க்குறீங்களா?